ஆல் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் எக்ஸலோட மெனு ஆப்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸோட கண்டினியூ கிளாஸ் தான் இந்த கிளாஸுமே. நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் மெனுவில் வந்துட்டு நம்பர் ஆப்ஷன்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளிப்போர்ட் ஃபாண்ட் அலைன்மெண்ட்டில் இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி கிளாஸில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் நம்பர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வேல்யூ நம்ம டைப் பண்ணுறோம். இந்த வேல்யூவுக்கு பின்னாடி பாயிண்டில் 2 0 சேர்க்குறதுக்கு இந்த நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பில்லெல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 500 பில்லாக இருக்குது அப்படின்னா, அந்த 2 0 சேர்க்கும் பொழுது நம்ம பைசா கணக்கு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேலரி லிஸ்ட்டும் டைப் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த சேலரிக்கு பின்னாடி உங்களுக்கு 2 0 ஆட் ஆகும். இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கரன்சி, நம்மளோட இந்தியன் கரன்சி ருப்பீஸில் இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி கரன்சியோட சிம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. யூஎஸ் அப்புறம் யூகே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கரன்சியோட சிம்பிள் ஆட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் ஆட் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் கொடுக்கும் பொழுது உங்களோட வேல்யூவோட அமௌண்ட்டில் பின்னாடி 2 0வும் சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் உங்களுக்கு நம்ம எந்த கரன்சியில் இருக்கோ அதோடையே சேர்த்து நம்மளுக்கு அந்த அக்கௌண்டிங் ஆப்ஷனையும் காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷார்ட் டேட்டு அண்ட் லாங் டேட்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. எக்ஸல் சீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம மந்த்து, டேட்டு, இயர் இப்படி தான் டைப் பண்ணணும். பாருங்கள், நான் மந்த் அடிச்சிருக்கேன் 8 அண்டு டேட் அடிச்சிட்டோம். அடுத்து இயர் அடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஷார்ட் டேட் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே தான் வந்துடும். லாங் டேட் கொடுக்கும் பொழுது அது எந்த மந்த்து, அப்போது அந்த டேட்டோட எந்த டே இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சிரும். இதே நீங்கள் ஷார்ட் டேட் கொடுக்கும் பொழுது நம்ம அடித்த மாதிரியே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் காமிச்சிரும். அடுத்து பாருங்கள், ஷார்ட் டேட் லாங் டேட் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைமு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நம்பர் இங்கே டைப் பண்ணுறேன். அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த நம்பரில் எந்த டேட் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் மாதிரி காட்டும். இப்படி நம்மளுக்கு அந்த டேட் டிஃபால்ட்டாக செட் ஆயிரும். ப்ளஸ் நம்ம ஒரு நம்பர்ஸ் கொடுத்ததுனால அந்ததோட டே நம்மளுக்கு காமிச்சிரும். ஃபஸ்ட்டு மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு, அப்புறம் தானே இயர். 6th டே நம்மளுக்கு காமிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த டேட்டில் நம்மளோட டைம் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதிலே நம்மளுக்கு 00 செட் ஆகிருக்கும்ல. உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டைம் அங்கே டைப் பண்ணும் பொழுது அந்த டைம் நம்மளுக்கு செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் என்ன பண்ணணும்னா வேல்யூஸை உங்களுக்கு பர்சன்டேஜில் உங்களுக்கு காமிச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா வேல்யூவில் காமிச்சிரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆயிரும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா பின்னம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நம்ம டைப் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ 20.243 இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூஸ் நம்ம டைப் பண்ணிட்டேன். இதை போயிட்டு நம்ம நம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் ஃப்ராக்ஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். 1/4 அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூஸை நம்மளுக்கு 1/4 அப்படின்னு காமிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், 21.25 இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டோம். இதுவுமே என்னென்னா 1/4 தான் காட்டப்போகுது. அடுத்த வேல்யூஸ் நம்ம டைப் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ராக்ஷனில் பார்க்க போகிறோம். 30.7 and 9 இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4/5 காமிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃப்ராக்ஷனில் அதோட வேல்யூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சயின்டிஃபிக் அப்படின்ற வேல்யூஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 2 இவ்வளோ 0 நம்ம டைப் பண்ணுறோம். இப்படி டைப் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே அந்த சயின்டிஃபிக் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம எத்தனை 0 அங்கே டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம்.
நம்பர் அப்படின்னு இருக்க ஆப்ஷன்லேயும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரன்சியோட சிம்பிள் ஆட் பண்ணணுமா, ப்ளஸ் பர்சன்டேஜில் பார்க்குறது, அண்டு கமா போட்டு அக்கௌண்டிங்காக பார்க்குறது, அண்ட் ஜீரோ வந்துட்டு நம்மளுக்கு டெசிமல் பிளேசஸ் வந்து ஜீரோ வந்து எத்தனை ஆட் பண்ணணும் அண்டு டிக்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேயே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கீழே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு உள்ளே போய் ஆப்ஷன் பார்க்குறப்பெல்லாம் நம்ம வெளியிலேயே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜீரோ சேர்க்கணும் அப்படின்னாலும் ஜீரோவை சேர்த்துக்கலாம், அண்ட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு பர்சன்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட யூசஸ் எல்லாமே வந்துட்டு கீழேயே இருக்கும் நம்பர்ஸில். இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பக்கத்தில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள் ஹைலைட் செல் ரூல்ஸ், இதில் கிரேட்டர் தென், லெஸ் தென் அண்ட் பிட்வீன், ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு வந்து இப்போ ஒரு 80க்கு மேலே வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க, அண்ட் வந்து கீழே வந்து ஒரு 50க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, அந்த 50 to 80க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி ஒரு கலர் கொடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நான் ஒரு மார்க் ஷீட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸில் போயிட்டு கிரேட்டர் தென் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் நான் ஒரு 80க்கு மேலே வாங்கியிருக்கவங்களுக்கு நான் ஒரு கலர் கொடுக்க போகிறோம். இங்கே நீங்கள் வேல்யூ டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு கலர் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 80க்கு மேலே யார் யாரெல்லாம் உங்களுக்கு அந்த மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத ஓவராலாகவே உங்களுக்கு வந்து காமிச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லெஸ் தென். ஸோ லெஸ் தென் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 35க்கு கீழே யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத டைப் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்கும் பொழுது 35க்கு கீழே யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு மார்க் வந்து கலர் பண்ணி காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பிட்வீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ 35ல் இருந்து உங்களுக்கு 80க்குள்ளே யார் யார் எடுத்திருக்காங்க இவங்களுக்கு நான் ஒரு கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றப்போ அந்த வேல்யூவை நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நான் ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்ம ஓகே கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம கலரு சேஞ்ச் ஆகிக்கிறோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு அதில் போயிட்டு ஃபாண்ட்டுன்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ இங்கேயும் நீங்கள் வந்து கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்து வெளியில் வரும்பொழுது நம்மளுக்கு அந்த ஃபாண்ட்டோட கலர் வந்து நம்மளுக்கு இப்படி சேஞ்ச் ஆகி காட்டும். ஸோ 35 to 80க்குள்ளே வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு மார்க் எடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு காமிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஹைலைட் செல் ரூல்ஸில் ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாங்கியிருக்க டோட்டல் மார்க்ஸில் யார் யாரெல்லாம் வந்துட்டு ஈக்குவலாக வந்து மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கலர் வச்சு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே டைப் பண்ணுறேன் ஒரு 79 வந்து ஈக்குவலாக யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஈக்குவல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அங்கே காமிச்சிரும். பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஒரு கலர் வச்சு நம்ம அதுக்கு தனியாக நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்க ஒரு 5 கலர் இருக்கும். அந்த கலரில் உங்களுக்கு வேறு கலர் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்துட்டு கஸ்டம் கலர் கொடுத்துட்டு கூட அங்கே அந்த மாதிரி கலர் எடுத்துகிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டூவில் வந்துட்டு யார் யார் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிரும். இதை நீங்கள் வந்து டோட்டலுக்கும் செக் பண்ணிக்கலாம் அண்ட் சேலரி டீட்டெயிலுக்கும் செக் பண்ணிக்கலாம். சேலரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த ஹைலைட் செல் ரூல்ஸில் கிரேட்டர் தென் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்பொழுது இங்கே வேல்யூஸ் அடிச்சுக்கலாம். அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து யார் யாரெல்லாம் அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து சேலரி வாங்குறாங்க அப்படின்றத இங்கே நம்மளுக்கு கலர் கொடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி லெஸ் தென் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு கீழே யார் யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்கன்னு காமிச்சிடும். அண்ட் பிட்வீன் அப்படின்றது அந்த இப்போ ஒரு 10,000 to 15க்குள்ளே யார் யார் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு அப்படின்னா ஈக்குவலாக இப்போ ஒரு 15,000 யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்கன்ற மாதிரி செக் பண்ணுறதுக்கு இந்த சேலரி ஆப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹைலைட் செல் ரூல்ஸில் வச்சு. அடுத்து டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸ். இப்போ பாருங்கள் நான் டோட்டல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸ் போயிட்டு
இங்கே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப் 10 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு அங்கே செலக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கலர் வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து டாப் அப்படின்னா அதிகமான வேல்யூஸ் வந்து எடுத்திருக்கவங்க அண்ட் அதிகமான சேலரி வாங்குறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டம் அப்படின்னா கம்மியாக இருக்கவங்க, கம்மியான டோட்டல் வாங்கியிருக்கவங்களும் சரி, இல்லை கம்மியான சேலரி வாங்கியிருக்கிறதுக்கும் கூட நீங்கள் ஒரு கலர் மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே நம்ம நேம் லிஸ்ட் அண்ட் சேலரி எடுத்து வச்சுருக்கோம். இதில் பாட்டம் 10 ஐட்டம்ஸ் போகிறோம். இதில் யார் வந்து கம்மியான சேலரி வாங்குகிறாங்க, எத்தனை பேர் வாங்குகிறாங்க, எனக்கு ஒரு 5 பேர் வேணும் அப்படின்னா அதில் போய்ட்டு நம்ம ஒரு 5 பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் செட் பண்ணிவிட்டு பாட்டம் 10 ஐட்டத்தில் நம்மளுக்கு காட்டிடும். அடுத்து பாருங்கள் டேட்டா பாஸ், அதாவது அந்த வேல்யூஸ்லேயே வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி யார் வந்து அதிகமான சேலரி வாங்குகிறாங்க, யார் அதிகமான ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்காங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த கலர்லேயே வச்சேவோ அந்த ஸ்கேல் வந்து நம்மளுக்கு காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐகான் செட்ஸ் அண்ட் கலர் ஸ்கேல், இதுவும் அதே மாதிரி தான். வேல்யூ வந்து யார் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்ற வேல்யூஸை வச்சேவும் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அது எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் செட்ஸ் போனாலுமே வந்துட்டு அந்த ஐகானை சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்காங்க கம்மியாக இருக்காங்கன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ இந்த இதெல்லாம் கலர்லாம் நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ரூல்ஸ் கீழே இருக்கும். கிளியர் என்டையர் சீட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆகிரும். அடுத்து பாருங்கள் ஃபார்மேட்டஸ் டேபிள். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிளோட டிசைன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்மேட்டஸ் டேபிள் கிளிக் பண்ணுறோம். கொடுத்துட்டு நம்ம ஒரு ஓகே ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க. இப்போ அந்த டேபிளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் பாருங்கள் உங்களுக்கு டாப்பில் வந்து ஒரு ஆரோ மாதிரி ஒரு சிம்பிள் செட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் ஆப்ஷன் வரும். அதாவது அல்பபெடிக்கல் ஆர்டர் A to Z வரைக்கும் Z to A வரைக்கும் நம்மளுக்கு மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ப்ளஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே கீழே இருக்கும். நீங்கள் இதில் அதிலே போனீங்கனாலுமே கிரேட்டர் தான் வேணுமோ இல்லை லெஸ் தான் வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பக்கத்துலேயே நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பார்த்துட்டோம். பார்க்கணும் அப்படின்னாலும் செஞ்சு இதிலே செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்தந்த வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு எடுத்து வந்து ஸ்க்ரீனில் காமிச்சா போதும் அப்படின்னாலுமேவோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் மட்டும் காமிச்சிரும். இல்லை அப்படின்னா எனக்கு ஓவராலாக காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளோட டேபிள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வியூவில் காமிச்சிரும். இப்போது நம்ம நேமு சேலரி லிஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டஸ் டேபிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே அதே மாதிரி கார்னரில் அந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலுமேவும் எந்தெந்த வேல்யூஸ், அதாவது ஒரு 10,000 யார் வாங்குறா, 5,000 மட்டும் யார் வாங்குறான்னு ஒரு 2 பேரை கிளிக் பண்ணிங்கன்னா 10,000 யார் இருக்காங்க, 5,000 யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த டிஸ்பிளேயில் நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். இது நார்மலாக வந்து இப்போ ஒரு பேங்க்கெல்லாம் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஒரு ஆளுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு எஸ்பிஐலாம் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த கனரா பேங்க்கில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேங்க்கில் இருக்கவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். யாரெல்லாம் கனரா பேங்க் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. சிம்பிளாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் செல்லோட ஸ்டைல்ஸ் பார்த்துருப்போம். கலர் மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்சர்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம ஒரு நேமுக்கு மேலே வந்து ஒரு பேரை வந்து நம்ம ஆட் பண்ணணும், நம்ம மறந்துச்சு அப்படின்றப்போ அந்த பேருக்கு மேலே கர்சர் வச்சு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ரோ இன்சர்ட் ஆயிரும். அண்ட் இன்சர்ட் காலம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலம் இன்சர்ட் ஆயிரும். இன்சர்ட் சீட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீட்டேவும் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிக்கிறோம். இதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க டெலீட் ஆப்ஷனுமேவும். நம்மளுக்கு எந்த ரோவை டெலீட் பண்ணணுமோ அந்த ரோவில் கர்சர் வச்சுட்டு டெலீட் ரோ கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். அண்ட் டெலீட் காலம் கொடுத்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். டெலீட் சீட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சீட்டில் இருக்கமோ அந்த சீட்டு நம்மளுக்கு டெலீட் ஆகிடும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற ரோ அண்ட் காலம் நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதை ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரோவோட ஹைட்டை
நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ டைப் பண்ணியிருப்போம். சில ரோ வந்துட்டு ஒரு ரோ வந்து பெருசாக இருக்கலாம், ஒரு ரோ சின்னதாக இருக்கலாம். ஸோ அன்ஈவனாக இருக்கும். இது எல்லாமே ஒரே அளவில் வைக்கணும் அப்படின்னா ரோவோட ஹைட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா எல்லா ரோவுமே ஈக்குவலாக வந்துடும். அதிலே போய்ட்டு ஆட்டோஃபிட் ரோ ஹைட் கொடுத்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நார்மலாக இருந்த மாதிரி நம்ம ரோஸ் ஃபுல்லாமே வந்துடும். அதே மாதிரி காலம் எனக்கு இவ்வளோ காலம் எல்லாம் இந்தந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காலம் எல்லாம் பெருசாயிரும். ஆட்டோஃபிட் காலம் கொடுத்தீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக நார்மஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சீட்டவோ இல்லை ஒரு ரோவோ நம்ம என்ன பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா மறைச்சி வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த ரோ அண்ட் எந்த காலம்ஸ் வந்து நம்ம மறைச்சி வைக்கணுமோ நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு நான் இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு ரோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு நம்மளுக்கு அந்த ரோ வந்து நம்ம மறைச்சி வைக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது ரோ வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் கீழே போயிட்டு அன்கைட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரோ ஃபுல்லாக வந்துடும். நான் ஒரு காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலமையும் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா காலம் ஃபுல்லாமே மறைஞ்சிரும். அண்ட் மறுபடியும் உங்களுக்கு அந்த காலம்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அன்கைட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சீட்டையும் மறைச்சி வைக்கலாம் அண்ட் சீட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரோ அண்ட் காலம் அண்ட் சீட்டை மூணுக்குமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரீநேம் சீட்டு. ரீநேம் சீட்னா என்னென்னா சீட்டுக்கு நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து டிஃபால்ட்டாக சீட் நம்பர் 1, சீட் நம்பர் 2, சீட் நம்பர் 3 அப்படி தான் இருக்கும். ஸோ நான் எனக்கு வந்து சீட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டா டக்குன்னு நம்ம போய் அந்த பேரை வந்து கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் அந்த சீட்டுக்கு வந்து சேலரி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எடுக்கிறதுக்குமே டக்குன்னு வந்து இந்த சேலரி டீட்டெயில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நான் டக்குன்னு போய் அந்த சீட்டை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் அடுத்த சீட்டில் வந்து ஒரு மார்க் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சீட்டுக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி பேர் வேணுமோ ரீநேம் சீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சீட்டுக்கு நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் அதிலே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த சீட்டு வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் நேம் டைப் பண்ணணும்னாலும் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட் வந்து நான் போடுறேன். இந்த டேட்டில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நீங்கள் சீட்டுக்கு வந்து நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நேமாகவும் கொடுத்துக்கலாம், நம்பர்ஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சீட்டுக்கு வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள், மூவ் ஆர் காப்பி ஷீட்டு. இப்போது நம்ம சேலரி டீட்டெயில் அந்த சீட்டில் நான் டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு சீட்டுமேவும் ஒரு காப்பியாகி வரணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆர் காப்பி ஷீட் இதை கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஏ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக் பாக்ஸில் ஒரு டிக் மட்டும் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு சீட்டுமே நம்மளுக்கு காப்பியாகி, அதாவது சேலரி டீட்டெயில் இதுலேயும் நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் டைப் ஆகிருக்கும், இன்னொரு சீட்லேயும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள் டேப் கலர். டேப் கலர் அப்படின்னா என்னென்னா கீழே இருக்க அந்த ஒவ்வொரு சீட் நம்பருக்கெலாம் நேம் சேஞ்ச் பண்ணோம்ல அதை வந்து நம்ம ஒன்றுக்குமே நம்ம கலர் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அந்த ரெட் கலரை கிளிக் பண்ணுங்கள், எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள் அப்படி சொன்னாலுமே நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு சீட்டுக்கும் கீழே வந்து நம்ம டேப்போட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ப்ராடக்ட் சீட்டு. இது வந்து என்னென்னா சீட்டுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு கேட்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்ட் டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிவிட்டு ஸோ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த சீட்டில் வந்து நம்மளால் டைப் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் அடுத்த சீட்டுக்கு போனீங்கன்னாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த சீட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டைப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எரர் காமிச்சிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்ப்ராடக்ட் சீட்டுன்னு இருக்கும். நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் அந்த சீட்டில். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனோட யூசஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ சம் அப்படின்றது இந்த சம்மு, ஆவரேஜ் அண்டு கவுண்ட் நம்பர், மேக்ஸிமம், மினிமம் இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பேசிக் கிளாஸாக நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இப்போ ஒரு சேலரி லிஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே மட்டும் கர்சர் வச்சுட்டு நீங்கள் இப்போ சம்முன்றதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு செல்லு டு லாஸ்ட்டு செல் கொடுத்துரும். நீங்கள் என்ட்ரு மட்டும் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே சம் பண்ணி காமிச்சிடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வச்சுட்டு இதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அண்ட் மினிமம் கவுண்ட் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு கர்சரை வச்சுட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கனாலே போதும். ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்ஷன் ஃபார்முலாஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் ஈக்குவல் டு மினிமம் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம செல் அட்ரஸோடு வந்து நம்ம என்ட்ரு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனோட காமிச்சிடும். அடுத்து ஃபில் ஆப்ஷன் பார்க்க போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன், அப்பு, ரைட்டு, லெஃப்ட்டுன்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கீழே வந்துட்டு ஒரு ரோ ஃபுல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாமே வந்துட்டு அந்த பேராகவும் நம்மளுக்கு ஃபுல்லாகி வரும். அதே மாதிரி நான் மேலே கொடுத்துட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அப் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே எல்லாமே நம்மளுக்கு அதே நேமாகவே ஃபில் ஆகிரும். அண்ட் ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே ஈக்குவல் தான். நம்ம பேர் எந்த மாதிரி பேர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு இல்லாட்டி அப் அண்ட் டவுன் வந்து செட் ஆகிரும். அடுத்து பாருங்கள், சீரியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணும்பொழுது லீனியர், க்ரோத்து, டேட்டா அண்ட் ஆட்டோஃபில், ஆட்டோஃபில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் லீனியர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு 1 2 3 வேணும். எனக்கு இப்போ நான் 100 வரைக்கும் நான் டைப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 2 3 1 2ன்னு மட்டும் ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கீழே செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கேட்கும் நம்மளுக்கு எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் நம்மளுக்கு வேணும்னு இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வரைக்கும் நம்மளுக்கு காமிச்சிரும். ஸோ அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பாருங்கள், நான் 1ன்னு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி கீழே நம்மளுக்கு 2ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபில் ஆப்ஷனில் போய்ட்டு சீரியஸ் போயிட்டு லீனியரில் எந்த வேல்யூ வரைக்கும் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு 1 2 3ல் வந்து கவுண்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரோத் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இப்போ 2 4 8 இந்த மாதிரி நம்மளுக்கு கால்குலேட் ஆகி வரும். ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம் எந்த மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு. இங்கேயும் நான் அதே மாதிரி தான் டைப் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 2 அண்டு 4 கொடுத்துட்டேன். அதே மாதிரி டேபிள் நம்ம காலம்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சீரியஸ் போயிட்டு க்ரோத் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் வேல்யூ கேட்கும் எது வரைக்கும் அப்படின்னு நான் 100 வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ 64 வரைக்கும் வந்துடுச்சு. ஏன்னா 64 + 64 வந்துட்டு நம்மளுக்கு 128 வரும். அதனால் 100க்கு மேலே போகும். அதனால் வந்து நம்மளுக்கு 64ஓடே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டே, வீக் டே, மந்த்து, இயர் அப்படி சொல்லி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா இப்போ எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம ஒரு சேலரி வந்து போடணும். இப்போ டே வைஸாக சில பேருக்கு நம்மளுக்கு வந்து சேலரி கொடுத்தோம் அப்படின்னா டேட்டு மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், மந்த்தும் இயரும் அப்படியே இருக்கும். இதே மாதிரி மந்த்லி அவங்களுக்கு சேலரி போடுறோம், இயர் வைஸாக சேலரி போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், எக்ஸல் சீட்டில் வந்துட்டு ஒரு டேட் அடிக்கணும் அப்படின்னா மந்த்து, டேட்டு, இயர் இப்படி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு மந்த் அடிச்சிருக்கேன், அடுத்து டேட் அடிச்சிருக்கேன், இயர் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சீரியஸ் போயிட்டு டேட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டேன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மந்த்து, அடுத்து டேட்டு, இயரு. ஸோ டேட்டு மட்டும் நடுவில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணிடும்னா கரெக்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்த மந்த்து முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் வீக் டே அப்படின்னா என்னென்னா சாட்டர்டே சண்டேவை கவுண்ட் பண்ணாது. அதை நம்மளுக்கு விட்டுட்டு அடுத்த டேட்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி அதை மட்டும் நம்மளுக்கு காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 9/1 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேட்டில் வந்து 2 3 வந்து நம்மளுக்கு வீக் டேவாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை விட்டுட்டு நம்மளுக்கு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. மந்த்து கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்து மட்டும் சேஞ்ச் ஆகும், டேட்டு, இயர் எல்லாமே அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இயர் ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு டேட்டு, மந்த்தெல்லாம் அப்படியே இருக்கும், இயர் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. கிளியர்னா என்னென்னா ஸோ ஃபில் அப்படின்ற ஆப்ஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஜஸ்டிஃபைன்னு இருக்கும். ஜஸ்டிஃபைனா என்னென்னா நம்ம எம்எஸ் வேர்டு வந்து நம்மளுக்கு கிளாஸ் போட்டிருப்போம். அதில் பாருங்கள் ஜஸ்டிஃபைனா என்னன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து வந்து கிளியர்னா என்னென்னா இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிறதுல இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபார்மேட்டோட கலரோ ஃபாண்ட்டோட எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா
எல்லாமே நம்மளுக்கு கிளியர் பண்ணி விட்ரும். ஸோ கிளியர் ஃபார்மேட் கொடுக்கும்பொழுது அதெல்லாம் கிளியர் ஆயிரும். கிளியர் கண்டென்ட்னு கீழே இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு எந்த கண்டென்ட் டெக்ஸ்ட்டுமே எல்லாமே சேர்ந்தே நம்மளுக்கு டெலீட் ஆயிரும். அடுத்து ஷார்ட் அண்ட் ஃபில்டர். ஷார்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதாவது அல்பபெட்டிக்கல் ஆர்டர் A to Z வரைக்கும் நம்மளுக்கு மாற்றணுமா அண்டு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட்டஸ் டேபிள் யூஸ் பண்ணி அந்த மேலே வந்து ஒரு ஆரோ மாதிரி சிம்பிள் வந்துச்சுல அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கூட நீங்கள் இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபைண்டுனா என்னென்னா நம்ம டைப் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நீ யாராவது நேம் வந்து நம்ம டைப் பண்ணி எடுக்கணும், ஃபைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபைண்ட் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் அப்படின்னா அந்த நேமுக்கு பதிலாக இன்னொரு நேமை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஃபைண்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் வாட்னு கேட்கும். நான் ஒரு நேம் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ தியான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர் அங்கே வந்து காமிச்சிரும். ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+F ஃபைண்ட் வாட்னு கேட்கும். இப்போ நான் பாருங்கள் மறுபடியும் ஒரு நேமை நம்ம டைப் பண்ணுறேன். நான் கௌரின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த பேர் வந்து ஃபைண்ட் பண்ணி காமிச்சிரும். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷனாக என்னென்னா அந்த பேருக்கு பதிலாக நம்ம இன்னொரு பேரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணும்பொழுது ஃபைண்ட் வாட்டில் கௌரின்னு எடுத்துக்கிறோம். ரீப்ளேஸ் வித்தில் வந்துட்டு நான் இப்போ வந்து சரண் சொல்லி டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அந்த பேருக்கு பதிலாக இந்த பேர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ இவ்வளோதான் இந்த ஆப்ஷன். ஸோ ஹோம் மெனு ஃபுல்லாமே நம்ம எக்ஸலில் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.